கணிதத்தில் முக்கோணம் சார்ந்த கேள்விகளை பார்க்கலாம் வாங்க. ஒரு தளத்தில் 3 கோட்டுத் துண்டுகளால் அடைபடும் உருவம் முக்கோணம். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் எந்த இருபக்க அளவுகளின் கூடுதலும் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். முக்கோணங்களின் வகைகள். முக்கோணத்தை பக்கங்களின் அடிப்படையில் 3 வகையாகவும் கோணங்களின் அடிப்படையில் 3 வகையாகவும் வகைப்படுத்தியிருக்காங்க. பக்கங்களின் அடிப்படையில் 3 பக்கங்களும் சமமாக இருந்தால் அது சமபக்க முக்கோணம், 2 பக்கங்கள் மட்டும் சமமாக இருந்தால் அது இருசமபக்க முக்கோணம், 3 பக்கங்களும் வெவ்வேறானவையாக இருந்தால் அது அசமபக்க முக்கோணமாகவும் வகைப்படுத்தியிருக்காங்க. கோணங்களின் அடிப்படையில் 3 கோணங்களும் குறுங்கோணமாக இருந்தால் அது குறுங்கோண முக்கோணம், ஏதாவது ஒரு கோணம் 90 டிகிரியில் இருந்தால் அது செங்கோண முக்கோணம், ஒரு கோணம் மட்டும் விரிகோணமாக இருந்தால் அது விரிகோண முக்கோணம். ஒரு முக்கோணத்துடைய 3 வெளிக்கோணங்களின் கூடுதல் என்னன்னா 360 டிகிரி. இப்போது அதை வச்சு சம்மை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணத்தின் இரு வெளிக்கோணங்கள் 130 டிகிரி மற்றும் 140 டிகிரி எனில் மூன்றாவது கோணம் என்ன? இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 3 வெளிக்கோணங்களின் கூடுதல் = 360 டிகிரி. இப்போ இங்கே நமக்கு 130ம் 140ம் கொடுத்துட்டாங்க. 90ன்றதை நீங்கள் இது இங்கே 90ன்ற டைரெக்டாக நான் போட்டிருக்கேன், அதை எக்ஸ்ன்னு நீங்கள் வச்சு மொத்தமாக கூட்டினா 360 கிடைக்கும். இப்போ 130 140 கூட்டினா 270. எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சு 360 - 270 பண்ணால் 90 டிகிரி கிடச்சிரும். அதுதான் மூன்றாவது கோணம், வெளிக்கோணம். 6 சமபக்க முக்கோணங்கள் சேர்ந்தது தான் ஒரு அருங்கோணம். இரு செங்கோண முக்கோணம் மற்றும் ஒரு செவ்வகம் சேர்ந்தது என்ன? சரிவகம். இந்த 2 சைடு பார்த்தீங்கன்னா 2 செங்கோண முக்கோணம் இருக்கா, அதுதான் சரிவகம். 2 அசமபக்க முக்கோணங்கள் சேர்ந்தது தான் நாற்கரம். ஒரு முக்கோணத்தின் மையக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி நடுக்கோட்டு மையம். முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி செங்கோட்டு மையம். முக்கோணத்தின் மைய குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி சுற்றுவட்ட மையம். முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி உள்வட்ட மையம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் TNUSRBயில் அடிக்கடி கேட்டுட்டு வராங்க. இப்போ முக்கோணங்களுடைய பரப்பளவு சுற்றளவு பார்க்கலாம். ஒரு நார்மலாக ஒரு முக்கோணம் அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை செங்கோண முக்கோணம்னாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் வரும். இப்போ பரப்பளவு ஏரியா = ½ × b × h. bனா அடிப்பக்கம், hனா உயரம், பேஸ் × ஹைட்டு. சுற்றளவுனா சுற்றளவுன்னு வந்துட்டாலே 2Dயில் அதனுடைய மொத்த பக்கங்களை கூட்டுறது தான் சுற்றளவு. இங்கே மொத்தம் 3 பக்கம் இருக்குது, a + b + c. 3 பக்கங்களையும் கூட்டினா நமக்கு சுற்றளவு கிடைக்கும். பரப்பளவுனா சதுர அலகுகள், சுற்றளவுனா அலகுகள். வெறும் அது என்ன மீட்டர் கொடுத்துருந்தா மீட்டர், சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர். செங்கோண முக்கோணம்னாலும் முக்கோணம்னாலும் சேம் தான், அதே ஃபார்முலா தான். ஒரு பக்கம் மட்டும் 90 டிகிரியாக இருக்கும். சமபக்க முக்கோணம்னா 3 பக்கங்கள் a a a 3 பக்கங்களும் சமமாக இருக்கும். அதோடைய பரப்பளவு ஃபார்முலா ஏரியா = √3/4 a². சுற்றளவுனா 3 பக்கங்களை கூட்டணும், a + a + a = 3a. இதில் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம பரப்பளவுக்கு √3/4 a² இருக்கும். இப்போ அந்த கீழே இருக்கிறத வந்து நம்ம ரூட்டை வந்து எடுக்கிறோம், 4ஐயும் ரூட் எடுக்கிறோம், a² ரூட் எடுத்தோம்னா இப்போ √3/2 × a. அதுதான் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சமபக்க முக்கோணத்தில். இருசமபக்க முக்கோணம். இருசமபக்க முக்கோணத்தில் 2 பக்கம் சமமாக இருக்குது, ஒரு பக்கம் வேறு, AAB. அதோடைய பரப்பளவு a = h × √a² - h². சதுர அலகுகள். 3 பக்கங்களை கூட்டினா நமக்கு சுற்றளவு கிடைக்கும், a + a + b 2a + b அலகுகள். அதுதான் இருசமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு. அடுத்தது அசமபக்க முக்கோணம். 3 பக்கங்களும் வெவ்வேறாக இருக்கும். அதோடைய பரப்பளவு s √s × s - a × s - b × s - c. அந்த s அப்படின்றது தான்
a + b + c / 2 3 பக்கங்களை கூட்டி அதை 2ஆல் வகுத்தால் நமக்கு அந்த s கிடைக்கும். சுற்றளவு p = a + b + c 3 பக்கங்களையும் கூட்டுறோம். s அப்படின்னாலே சுற்றளவுனா p பெரிமீட்டர், எஸ்னா செமி பெரிமீட்டர், அதாவது நம்ம சுற்றளவில் பாதி தான் அந்த எஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது புதிர் கணக்குகளில் முக்கோணம் சார்ந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் இமேஜில் இருக்கிற மாதிரி ஒரு முக்கோணத்தை 2ஆக பிரித்து எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த எத்தனை பக்கங்கள் உள்ள வந்து 1 2 அப்படின்னு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ 2 இருக்குன்னா 1 + 2, அது 2ஐயும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 3, அப்போ மொத்தம் 3 முக்கோணங்கள். அடுத்த முக்கோணம் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வந்து இருக்குது. கீழே வந்து அடிமானத்தை நீங்கள் வந்து பார்க்கணும். 1 2 3 4 அடிமானங்கள் இருக்குது. அப்போ 1 + 2 + 3 + 4 = 10. அப்போ 10 முக்கோணங்கள் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நடுவில் பிரிச்சுட்டாங்க. அப்போது அதே கான்செப்ட் தான். இதை ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 போட்டுக்கிறோம். இப்போயுமே பக்கத்தை தான் எண்ணுறோம், அடிப்பக்கத்தை. இங்கே கீழே 5 பக்கம், மேலேயும் 5 பக்கம். அப்போது மொத்தமாக இது 1 + 2 + 3 + 4 + 5 அப்படின்றது ஒரு ஸ்டேஜ். அது ஒரு முக்கோணங்களின் எண்ணிக்கை. கீழே அடுத்தது 1 + 2 + 3 + 4 + 5. இது ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 15 + 15 மொத்தம் 30 முக்கோணங்கள் உள்ளது. இதுதான் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கான கான்செப்ட். அடுத்தது 3 ஸ்டேஜஸாக வந்ததுனால அதே தான். 1 + 2 + 3 ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு பிரிச்சுக்கிட்டு 3த்தையும் 6 6 6 மொத்தமாக 18 முக்கோணங்கள் இந்த மாதிரி சம்மில். அடுத்தது தலைகீழ் முக்கோண வகை வரைபடம். ஒரு முக்கோணம் போட்டு தலைகீழாக உள்ள முக்கோணத்துக்குள்ளே ஒரு தலைகீழான முக்கோணம் இருக்கும். இப்போது நடுவில் வந்து கோடு போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்ம ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு பிரிக்கிறோம். இப்போது இது வந்து 2 ஸ்டேஜாக வந்திருக்கனால இது இரட்டைப்படையில் வருது. இரட்டைப்படையாக வர்றப்ப அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, இரட்டைப்படையாக இந்த படம் கொடுத்து எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்டால் அந்த ஃபார்முலா n × n + 2 × 2n + 1 / 8. இங்கே n என்னன்னா 2 ஸ்டேஜஸ் இருக்குது. அப்போ 2 தான் n. இப்போ 2 × 2 + 2 4, 2 × 4 × 2 × 2 + 1, 4 + 1 5. அப்போ 2 × 4 × 5 / 8. அதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு 5 முக்கோணங்கள் அப்படின்றது ஆன்சராக வரும். இது அதே தலைகீழ் முக்கோணங்கள் 3 ஸ்டேஜஸாக வந்தால் அடிப்பக்கங்களை பேஸ் பண்ணோன்னா 3 அடிமானங்கள் வந்து நமக்கு வருது. அப்போ 3 ஸ்டேஜஸ் தலைகீழ் முக்கோணம் வகை. நம்பர் = 3, ஏன்னா 3 ஸ்டேஜஸாக இருக்குது. அப்போ ஒற்றைப்படையாக வருது. இங்கே ஒற்றைப்படையாக வந்தால் அதில் இந்த தலைகீழ் முக்கோண வகையில் ஃபார்முலா, முக்கோணங்களின் எண்ணிக்கை ஃபார்முலா என்னென்னா n × n + 2 × 2n + 1. ஏற்கனவே நம்ம இரட்டைப்படைக்கு போட்ட மாதிரி தான். அது மொத்தமாக ((-1) ((-1) மொத்தமாக (() 8. அதாவது n × n + 2 × 2n + 1 -1 / 8. இப்போ இங்கே n = 3. இப்போ 3 × 3 + 2 5, 5 × 2 × 3 6 + 1 7. இப்போ 3 × 5 × 7 -1 / 8. அதை பெருக்குனிங்கன்னா 105 -1 / 8 104/8 மொத்தம் 12 முக்கோணங்கள். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதே இரட்டைப்படையில் அடுத்தது 4 வந்திருக்கு. 4 வந்தால் அதே ஃபார்முலா தான். n × n + 2 × 2n + 1. அங்கே 2 அப்ளை பண்ண போல் இங்கே 4 அப்ளை பண்ணிங்கன்னா 27 முக்கோணங்கள்னு வரும். அடுத்தது 5 ஸ்டேஜஸ்னால் ஒற்றைப்படை 5. அதே ஃபார்முலா தான். -1 போட்டு கீழே (() 8. இதை சால்வ் பண்ணால் 48 முக்கோணங்கள்னு வரும். இந்த ஃபார்முலாலாம் நமக்கு எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த படங்களை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி சம் வந்துட்டாலே, இப்போ இந்த ஸ்டேஜ் 5 ஸ்டேஜஸ் வந்ததுன்னா அதோட ஆன்சர் 48 முக்கோணங்கள். இது 4 ஸ்டேஜஸ் வரக்கூடிய படம் கொடுத்து முக்கோண எண்ணிக்கை கேட்டால் 27 முக்கோணங்கள். 3 ஸ்டேஜ் கொடுத்தது கேட்டால் 12 முக்கோணங்கள். 2 ஸ்டேஜுக்குனா 5 முக்கோணங்கள். எப்படின்னு நம்மளே அந்த படத்தை பார்த்தாலே எத்தனை முக்கோணங்கள்ன்றது மனப்பாடம் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா
ஃபார்முலா எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்துக்கு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்குன்றத நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.